ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனோட என்ன, டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் எப்படி அதிகரிக்கலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்டோஸ்டெரோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் செக்ஸ் ஹார்மோன். இது கேர்ள்ஸுக்கும் கொஞ்சோண்டு சுரக்கும். டெஸ்டோஸ்டெரோன் நாங்கள் அடல்ட்டாக இருந்து டீனேஜுக்கு வரும்போது குரலில் மாற்றம் அடையும், தாடி மீசை வளரும், மசில்ஸ் க்ரோத், இதுக்கெல்லாம் காரணம் இந்த டெஸ்டோஸ்டெரோன். இந்த ஹார்மோன் நம்ம பசங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 மில்லி கட்டாயம் சுரக்கணும். டெஸ்டோஸ்டெரோன் டெஸ்டிக்கல் இடத்துல நம்ம மென்ஸ் எல்லாருக்கும் சுரக்குது. இந்த ஹார்மோன் 25 வயசுக்கு மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும் நேச்சுரலாக. இதனால் எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாக எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டும், உடம்பு வைக்கும், லோ எனர்ஜி, மசில்ஸ் வைக்காது. இப்படி டெஸ்டோஸ்டெரோனில் எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாக இருந்தால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் க்ரோத் ஆகும், எலும்பு ஸ்ட்ராங் ஆகும், இதயத்துக்கு நல்லது, முடி கணக்க வளரும், ஹாப்பியான எனர்ஜிக்காக இருப்போம், பியர்ட் க்ரோத் ஆகும். நீங்கள் கேட்கலாம், உனக்கே தாடி இல்லைடா, எப்படிடா பியர்ட் க்ரோத் ஆகும்ட்டு. எனக்கு பரம்பரையாகவே தாடி வளர்றது லேட் ஆகும், அதனால தான் லேட் ஆகுது. ஆனால் டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ண வலிக்கிட்ட பிறகு லைட்டாக பியர்ட் க்ரோத் அதிகரிச்சிருக்கு. முக்கியமான மேட்டர் என்னென்னா, மேட்டர் பண்ணுறதுக்கு டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் தான் கரெக்டாக. டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆனால் அப்படி கணக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோனை எப்படி அதிகரிக்கலாம்னு பார்ப்போம். டெஸ்டோஸ்டெரோன் அதிகரிக்கிறதுக்கு முதலாவது வழி என்னென்னா எக்ஸசைஸ் ஈவினிங் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங்கில் அதிகம் டெஸ்டோஸ்டெரோன் இருக்கும், ஈவினிங்கில் குறைய வலிக்கிடும். நீங்கள் ஈவினிங் டைம் எக்ஸசைஸ் பண்ணும்போது டெஸ்டோஸ்டெரோன் அதிகம் சுரக்கும். நீங்கள் மார்னிங் டைம் எக்ஸசைஸ் பண்ணிங்க வேண்டாம், மெட்டபாலிசம் அதிகரிக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடியில் ஒரு ப்ரெஷர் உருவாகும். அந்த ப்ரெஷரை சமாளிக்கிறக்காண்டியே, அந்த டெஸ்ட்டை சமாளிக்கிறக்காண்டியே டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் சுரக்கும். செகண்ட் நீங்கள் ஹெல்த்தியான உணவு சாப்பிடணும். டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் சுரக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் உட்கொள்ளணும். புரோட்டீன் அதிகமுள்ள உணவாக பார்த்து சாப்பிட்டீங்கன்னா டெஸ்டோஸ்டெரோன் அதிகரிக்கும். என்னென்ன உணவுகள்னு பார்த்தீங்கன்னா மீன், முட்டை, கோழிரட்டி, மாட்டுரட்டி, பால், பழங்கள், கீரை வகைகள், இப்படியான உணவுகளை உண்டிங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் அதிகரிக்கும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிட்லாமன்ட்டு அதில் லிஸ்ட் வரும். அதை பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, அஸ்வகந்தான்ற ஒரு மூலிகை இருக்குது. அதை பவுடரை ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் இன்னும் அதிகரிக்கும். நம்பர் 3 டிப்ரெஷன். இப்போ யாரை கேட்டாலும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களான எல்லாருக்கும் டிப்ரெஷன்றாங்க. டிப்ரெஷனால் ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அது டெஸ்டோஸ்டெரோனை குறைச்சி விட்டுரும். இதனால் உங்கள் டெஸ்டோஸ்டெரோன் அளவு குறையும். டிப்ரெஷனால் கணக்கு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. நீங்கள் டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு தியானம், யோகா, ஜிம்முக்கு போகலாம். அப்படி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டிப்ரெஷன் குறையும். டிப்ரெஷன் குறைஞ்சாலே உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். நம்பர் 4 சன்லைட். டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி முக்கியமானது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட். நீங்கள் விடிய காலம் எழும்பி கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி வரும். இதனால் டெஸ்டோஸ்டெரோனும் அதிகரிக்கும், உங்களோட உடம்புக்கும் நல்லது. நம்பர் 5 ப்ராப்பரான ஸ்லீப். மனிதன் கரெக்டாக நித்திர உள்ளாட்டி எனக்கு ப்ராப்ளம் இருக்கும். நாங்கள் ஒழுங்காக நித்திர உள்ளாட்டி டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் குறையும். ஏன்னா நாங்கள் நித்திர உள்ளேக்காம டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் அதிகரிக்கும். நாங்கள் முடித்த பிறகு டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். நீங்கள் டெய்லி நித்திர கொள்ளும்போது 9 மணியோ 10 மணியோ 11 மணியோ டெய்லி ஒரே டைமில் நித்திர கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, 6லேருந்து 8 மத்தியாலும் கட்டாயம் நித்திர வரும். நீங்கள் நித்திர கொள்ள முதல் மொபைல் ஃபோன் இல்லாமல், படம் பார்க்காம, லைட்டுகள் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நித்திர கொண்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான நித்திரை வரும். நீங்கள் ஒழுங்காக நித்திர கொண்டாலே உங்களோட டெஸ்டோஸ்டெரோன் அதிகரிக்கும். நம்பர் 6 டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாகிறதுக்கு சில ஃபுட்ஸும் இருக்குது. நீங்கள் ஆயில் உள்ள அதிக உணவு சாப்பிட்டீங்கன்னா, ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா, சுகர் அதிகம் எடுத்தீங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரோனை கம்மி பண்ணுங்க. இதுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பிளான் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னாலே டெஸ்டோஸ்டெரோன் அதிகரிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.